எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அந்த ஏமனில் அந்த நிமிஷா பிரியாங்கிற ஒரு பொண்ணு ஒரு அக்யூஸ்டாக இருந்தது. இவங்க என்னென்னா மலையாளத்துக்காரங்க, கேரளா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. நர்ஸு நிமிஷா பிரியான்னு பேர். டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அது நீ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஏமன்ஸோட கேபிட்டல் சனா அப்படிங்கிற அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு ஏமனி, அதாவது நேஷ்னலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் அதாவது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் அவங்களுடைய ஃபேமிலி சைடில் இருந்தோ இல்லாட்டி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா நிமிஷா பிரியாவை, அவங்க சைடில் இருந்தோ எதுவுமே இனி வரல. இது இவங்களை எப்படியாவது லீகலாக லீகல் ஆக்ஷன், அப்புறம் அதர் மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது எப்படியாவது அவங்கள செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு. பிரியா ஒரு இது மர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது அந்த மர்டருக்காக ஜூன் 2018 ஏமனில் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லோக்கலில் நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கே அத்தாரிட்டிஸ்கிட்டையும் நாங்கள் டச்சில் தான் இருக்கோம். அப்புறம் விடாமல் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஃபேமிலிஸும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எல்லா அசிஸ்டன்ஸையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுபாஷ் சந்திரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேஆர் மெம்பர் ஆஃப் கவுன்சில் அண்ட் சுப்ரீம் கோர்ட் லாயர் சொல்லியிருக்காரு. இனியும் அவங்களுக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அந்த அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து வரணும். அது இனியும் வரலன்னு தான் சொல்லியிருக்காரு. இது டெத் சென்டென்ஸ் இந்த ஜூலை 16 அன்னைக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது கன்ஃபர்ம்டாக இல்லை. சாமுவேல் ஜெரோம் பாஸ்கரன் அப்படிங்கிறவங்க மெம்பர் ஆஃப் கவுன்சில் அதாவது ஏமனில் 24 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் கோஆர்டினேட் பண்ணி கேட்டதுக்கு நெகோஷியேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவங்க விக்டிம் பிளட் மணி, அதாவது பிளட் மணியை அக்செப்ட் பண்ணுறது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோமி தாமஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த நிமிஷா பிரியாவோட ஹஸ்பண்டு. அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இனியும் வரல, எனக்கும் எந்த ஒரு இதுலேருந்தும் வரல இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதை பற்றி அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. பிரேமா குமாரி அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்த நிமிஷா பிரியாவோட அம்மா. அவங்க சனா அந்த ஜெயில் ப்ரிசன் இருக்குல்ல, அதில் ஏப்ரல் 23 அன்னைக்கு போயிருக்காங்க. அவங்க டாட்டரை போய் எப்படியாவது காப்பாற்றணும், மீட் பண்ணணும் அப்படின்னு போயிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சாமியலோட அவங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்திருக்கு. இவங்க பாலக்காடுன்னு, அதாவது கேரளான்னு சொன்னால பாலக்காட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஏன்னா அந்த தலால் அப்தோ மெஹ்தி அப்படிங்கிறவரை ஏமி நேஷ்னலை ஜூலை 2017 கொலை பண்ணியிருக்காங்க. அதான் அவங்களோட பார்ட்னர் யாரோ பிஸ்னஸ் பார்ட்னரை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு 2008 அதாவது ஏமனுக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு. அவங்க பேரண்ட்ஸ் டெய்லி வேஜ் லேபரர்ஸ். அவங்க ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸில் ஏமனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2015 அவங்க ஆரம்பிக்கிறாங்க பிஸ்னஸை, ஓனாகவே கிளினிக் ஆரம்பிக்கலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மேதிக்கும் இந்த பிரியாவுக்கும் நடுவில் ஏதோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ லோக்கல் 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க இப்போ இந்த ஃபண்ட்ஸை பற்றினா ஏதோ நிமிஷா பிரியா கேட்டிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு சரியாக பதில் சொல்லாதனால இவங்க அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பாஸ்போர்ட்டை நான் எடுக்கணும், ரீக்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஆளை பார்ட்னரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மயக்க மருந்து போட்டு அது ஓவர் டோசேஜ் ஆனனால அவர் என்ன ஆகிட்டார்னா இறந்துட்டார் அவர். அது உங்களுக்கு நம்ம சர்ஜரிலாம் பண்ணும்போதுமே கூட நம்மளுக்கு நிறைய அனஸ்தீசியாலாம் நிறையா ஆகிடுச்சுன்னா டெத்தே ஆகிடும். அந்த மாதிரி இவருக்கும் ஆயிருக்கு. இப்போ இது கன்ஃபார்மாக இவங்க டெத் சென்டென்ஸ் ஏதாவது பண்ண போகிறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.